கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து விவரங்களை புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. இரவிலும் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து நமது செய்தியாளர் சுதீஷ் அளித்த கள தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு சூரல்மலை பகுதியில் இரவு ஆன போதும் கூட வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. இப்போதும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இரவில் இங்கு மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டர்களை இயக்கி இங்கு மின்சார வசதியை கேரள மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது போன்ற ஸ்டாண்டிங் லைட்டுகளை பயன்படுத்தி தான் தற்போது இந்த மீட்பு பணிக்கான வெளிச்சம் கொடுக்கப்பட்டு வருகிறது. முழுவதுமாக ஜெனரேட்டர்களை இயக்கி தொடர்ச்சியாக பெட்ரோலை மீண்டும் மீண்டும் நிரப்பி ஜெனரேட்டர்களை இயக்கி இது போன்ற ஸ்டாண்டிங் லைட்டுகளை நிறுத்தி இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளில் தொடர்ச்சியாக மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் முற்றிலுமாக மழையால் இந்த வெள்ளப்பெருக்கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் இரவான போதும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுதான் இங்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டு தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், ராணுவத்தினர் கூட இங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும் சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது வரைக்கும் மீட்கப்பட்டு வருகிறார்கள். அதற்கான மின்சார வசதி ஜெனரேட்டர் மூலமாக மட்டுமே இயக்கப்பட்டு இந்த ஸ்டாண்டிங் லைட்டுகள் மூலமாக இங்கு இந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வீடுகள் இருந்த பகுதியிலும் மற்றும் இந்த வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் கூட அந்த ஸ்டாண்டிங் லைட்டுகள் மூலமாக வெளிச்சம் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். சூரல்மலை பகுதியிலும் முண்டக்கை பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகிறார்கள். கேரள காவல்துறை, தீயணைப்பு படை, அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம் உட்பட அனைத்து பேரிடர் மீட்பு படை குழுவினரும் இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையில் தன்னார்வலர்கள் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முண்டக்கை பகுதியில் விபத்து மண் சரிவு ஏற்பட்டு அதிகப்படியானோர் அங்கு மண்ணில் புதைகின்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எப்ப இருந்து இங்க இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கீங்க? எத்தனை உடல்கள் அங்க இருக்கு? ഞങ്ങൾ രാവിലെ 7 മണിക്ക് വന്നതാണ്. ഇതിവിടെ വന്നിട്ട് ഞങ്ങൾ ഇപ്പം മേളിൽ പോയിട്ട് വൈകിട്ട് 9 മണി വരെ ആയിട്ട് ഈ സമയം വരെയും ആയിട്ട് ഞങ്ങൾ 21 മൃതദേഹങ്ങൾ എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്. അതിൽ ഇപ്പൊ 4-6 വന്നു. അതിന് 18 മൃതദേഹങ്ങൾ ഇനി വരാനിരിക്കുന്നുണ്ട്. ഇത് ഞങ്ങൾ വെള്ളമുണ്ടെന്ന് വന്നതാണ്. ഇവിടുന്ന് 45 കിലോമീറ്റർ ദൂരമുണ്ട്. നമ്മൾ ഇതിനായിട്ട് വന്നതാണ്. രാവിലെ ഭക്ഷണങ്ങളും ബുദ്ധിമുട്ടായിട്ട് കഴിഞ്ഞാൽ അവിടെ അത്രയും വെളിച്ചമില്ലാത്തതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ എന്താക്കാതെ வெளிச்சம். முண்டக்கை பகுதியில அங்க இப்போ எத்தனை வீடுகள் இருந்து எத்தனை பேர் உள்ள நிலச்சரிவுல மாட்டிட்டு இருக்காங்க? ഒരു 200 മൊത്തം 200 വീടുകളുണ്ട്. അതിൽ ഇപ്പോൾ ഒന്നുമേ ഇല്ല, കിടക്കില്ല. ഒരു പള്ളിയുടെ പകുതി ഭാഗം കിടക്കുന്നുണ്ട്, മദ്രസയുണ്ട്, കുറച്ച് മേളിൽ വീടുകളുണ്ട്. അതിലൊക്കെ മൃതദേഹങ്ങൾ എന്നും ബാക്കിയുണ്ട്, ബോഡി എന്നും കിടക്കുന്നുണ്ട്. നമുക്ക് അവിടെ വെളിച്ചമില്ലാത്തതുകൊണ്ട് നമുക്ക് ചെയ്യാത്തതുകൊണ്ട് തിരിച്ചു പോകുന്നതാണ്. മണ്ണുകടിയില് പാറക്കടിയില് എത്ര വീടുകൾ പുതഞ്ഞു പോയിരിച്ചു? அது உடஞ்சு போയത് നമുക്ക് കൃത്യമായിട്ട് അറിയില്ല. എങ്കിലും ഒരു 10-200 வீடுகள் உடஞ்சு போய் மொத்தம். நான் வந்து டிஒய்எஃப்ஐயோட மேகலா செக்ரட்டரி இங்கே. ஸோ என்னோட ஏரியா தான் இங்கே, என்னோட மேகலா தான் இங்கே தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அங்கே காட்டுக்குள்ளே மாட்டின்னு இருந்தது, ரிசோர்ட்டில் இருந்தது. அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 13 பேர் வந்துட்டு அட்டமலான ஊரில் தங்கி இருக்கிறாங்க. அவங்க சேஃபாக இருக்கு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னா இப்போ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நாங்கள் 2வது போகிறதாக இருந்தேன். பட் அவங்க சேஃபாக இருக்கு, நாளை காலத்தால் வந்தால் போதும்னு சொல்லிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாக்கி நாளை காலத்தால் தான் பார்க்கணும். எவ்வளோ கேஷுவாலிட்டின்னு தெரியாது, எவ்வளோ பேர் மிஸ்ஸிங்னு தெரியாது. ரொம்ப கொடூரமாக இருக்கு. நாங்கள் காலையில் தான் இது தெரிஞ்ச உடனே இங்கே வந்த உடனே இங்கே பயானமாக உள்ள காட்சி மட்டும்தான் பார்த்தோம். நிறைய ஆளுகளுக்கு கேஷுவாலிட்டி வந்திருக்கு, நிறைய ஆளுகளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கு. ஸோ இன்னைக்கு நாங்கள் பண்ணது அங்கே ஜீவனோடு இருக்க முழு ஆளை இங்கே கொண்டு வரதான் முதல் பிளான் பண்ணோம். அப்போ அங்கே அப்படி இருக்கிறது ஒரு 400 கிட்ட ஆளுகளை இங்கே உடக்கி இந்த சைடில் வந்தோம். இப்போ கொஞ்சம் ஆள் தான் மிஸ்ஸிங்காக இருக்கு, அவங்க அங்கே சேஃபாக இருக்கு. இப்போ காலையில் தான் அதுக்கு ஒரு புது பிளான் பண்ணி அவங்கள அங்கே போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டுறதுக்கு ஒரு பிளாൻ பண்ணணும். എൻ്റെ പേര് സഹദ്, ഞങ്ങളുടെ മേപ്പാടി തന്നെയാണ്.
ഇപ്പോൾ രാവിലെ പുലർച്ചെ 2 മണിക്കാണ് ഉരുൾപൊട്ടിയത്. അതിനുശേഷം 3 മണിയാകുമ്പോഴേക്കും രക്ഷാപ്രവർത്തനം തുടങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നു. ഇവിടെ 2 ഫോറിൻ വിഭാഗത്തിൽപ്പെട്ട 2 ആൾ മരിച്ചു, 2 രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇവിടെ ഒരു 150ഓളം ആളുകൾ മരിക്കാൻ സാധ്യതയുണ്ട് എന്നുള്ളതാണ് അവർ പറയുന്നത്. എന്തായാലും രക്ഷാപ്രവർത്തനം സജീവമായിട്ട് മുന്നോട്ട് പോകുന്നുണ്ട്. ബാക്കി നാളെ നേരം വെളുത്തതിന് ശേഷം ബാക്കിയുള്ള കാര്യം ചെയ്യും. தொடர்ச்சியாக இந்த முண்டக்கை பகுதிக்கு வாகனங்கள், அதாவது பொக்லைன் உதவியுடன் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. வெள்ளம் தொடர்ச்சியாக ஆர்ப்பரித்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. வாகனங்களை முண்டக்கை பகுதிக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அங்கிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சிலர் அழைத்து வரப்பட்டு ஒரு சிறிய பாலம், மரப்பாலம் மூலமாக மீட்பு படையினர் தற்போது அவர்களை மீட்டு வருகிறார்கள். இங்கு சூரல்மலை பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து காயமடைந்தவர்களை தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில், சூரல்மலைக்கும் மேற்பாடி பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. போலி பகுதியில் அங்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த உடல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக சூரல்மலை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதேஷ்.